ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஓவர் ஆயிருக்கும். நீங்க வந்து எந்த பாயிண்ட்ல இருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க அப்படின்றத நான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய தடவை எங்க இருக்கோன்றது பாக்குறது பயந்துகிட்டே நிறைய வாட்டி கீயை செக் பண்ண மாட்டோம். இப்போ வந்து அந்த மார்க் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ கட் ஆஃப்ல இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. ஆனா நம்ம எங்க இருக்கோம், என்ன தப்பு செஞ்சோம், ஓகே இந்தந்த ஏரியாஸ்ல நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்றத பார்த்தாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாம் யூபிஎஸ்சியில. நான் ஒத்துக்கிறேன், அது பயமா இருக்கும். பட் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை ஒருவேளை உங்க ஸ்கோர் 80 இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா தான் படிச்சிருக்கீங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கீ வந்து 83 அண்ட் 83 டு 88, நான் அது மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட் குரூப்லயும் போட்டிருக்கேன். ஒரு 83 டு 88ன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இது என்ன பேசிஸ்ல சொல்றேன்னா, நான் அசியூமிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் த மார்க்ஸ் தட் ஐ ஹர்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன்னு வச்சுக்கலாம். பட் ஆனா 80 எடுத்திருக்கோம்னாலே நீங்க கரெக்டா தான் செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா ஒருவேளை அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணீங்களோ அதை இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா செய்யணும், அவ்வளவுதான். நீங்க நீங்க பெருசாலாம் ஒன்றும் மாத்துறதுக்கு இல்ல. நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க, 80 வந்துட்டீங்க. ஒருவேளை 70, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 70 அப்பனா நீங்க அந்த டேல ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஒரு ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஏதோ இந்த சைடு வந்திருக்கு, இந்த சைடு போயிருக்கணும். ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷனை இன்னும் பேசிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண பாருங்க. இன்னும் வந்து எவ்வளோ கிளாரிட்டியா நம்ம வந்து அந்த நேரத்துல இந்த எக்ஸாமினேஷன் அப்ரோச் பண்ணலான்றது பாருங்க. நீங்க இன்னும் ரொம்ப பெரிய தப்புலாம் பண்ணிடல இந்த 70 to 80 இருக்கவங்க. ஆனா இப்போ உங்க ஸ்கோர் வந்து 60 அண்ட் லெஸ்ன்னு வச்சுக்கலாம். நீங்க தான் இந்த எக்ஸாமினேஷனை திருப்பி இதை பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல, இப்போ இந்த இந்த சாட் ஜிபிடி ஜெனரேஷன்ல ரொம்ப முக்கியமான குவாலிட்டி என்ன சொல்றாங்கன்னா, அன்லேர்ன், ரீலேர்ன் அண்ட் கீப் ஆன் லேர்னிங். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன, ஏன் அப்படின்னா யூபிஎஸ்சியில நம்ம வரோம், இங்க நிறைய விஷயம் வந்து தப்பு தப்பா தான் நம்ம கத்துக்கிறதுனால தான் அது டைரக்ஷன் மிஸ் ஆகுதே தவிர, நம்ம ஒன்றும் இந்த எக்ஸாமினேஷன், ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே 1 இயர் படிக்கிறாங்க, எல்லாருமே 24/7 படிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அப்பனா ரிசல்ட் வந்திருக்கணும்ல, எல்லாருக்கும் வரணும்ல. அது வராததுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, தப்பான டைரக்ஷன்ல போறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அன்லேர்ன் பண்ணோம். அப்புறம் எது கரெக்டான டைரக்ஷன் ரீலேர்ன் பண்ணோம். அப்புறம் அந்த ப்ராசஸ்ல லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதுக்கு நான் சொல்லுறது பேசிக்கா ஒரு 5 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. சரி, எவ்வளோ நாள் படிக்கணும் அப்படின்றத நீங்க இன்னையில இருந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து புதுசா படிக்க வரவங்களும் இதை பார்த்துக்கலாம். இது வந்து ஜூன் ஆயிடுச்சுங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த ஒரு 7 மாசம், இந்த ஒரு 7 மாசம் வந்து நீங்க ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா பேசிக்ஸ் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் படிக்கும். இப்போ எல்லாரும் இது இந்த பாயிண்ட்ல என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா, இந்த டைம்ல தான் நம்ம மெயின்ஸ் படிக்கணும், இந்த டைம்ல தான் நம்ம ஆன்சர் ரைட்டிங் படிக்கணும், டெஸ்ட் பேட்ச் படிக்கணும், GS4 படிக்கணும். நான் ஒத்துக்கிறேன், ஓகேங்களா, நான் ஒத்துக்கிறேன், நீங்க வந்து இதெல்லாம் வந்து படிக்கணும் தான். ஆனா இதுக்கு எல்லாம் பேஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எல்லாம் பேஸ் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கணும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இப்போ பாலிட்டியில GS2 பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் 2ல நீங்க போய் பாருங்க. பேப்பர் 2ல 2-3 செக்ஷன் இருக்கும். நான் அந்த 2-3 செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் சொல்றேன். 3 செக்ஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து பாலிட்டி. அந்த செக்ஷன்ல நான் இந்த கொஸ்டினையும் நான் போடுறேன், நீங்க வேணா பாருங்க. வைஸ் பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்குறாங்க, பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்குறாங்க, ஸ்பீக்கரோட பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்குறாங்க, எலெக்ஷன் கமிஷனோட எலெக்ஷன் கமிஷன் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கன்றாங்க, சிஏஜி இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கன்றாங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் நான் போடுறேன், நீங்க பாருங்க. இது வந்து GS பேப்பர் 2. இதுவே GS பேப்பர் 4ல, ஜிஎஸ் பேப்பர் 4ல ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து ஏன் வந்து இன்டெகிரிட்டி பேஸ்டா இருக்கணும்ன்றாங்க. இன்டெகிரிட்டி பேஸ்டா சிவில் சர்வெண்ட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான மீனிங் சொல்லுங்கன்றாங்க. அப்போ அது வந்து யூபிஎஸ்சி தானே.
அது வந்து ஒரு சரி ஓகே, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தானே ஆர்பிஐ கவர்னரா இருக்காரு, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தானே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் செபி சேர்மனா இருக்காரு. ஸோ ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஏன் வந்து இன்டெகிரிட்டி பேஸ்டா இருக்கணும்? அவர் செபி ஆபீசரா இருக்கும்போது கம்பெனி எல்லாம் கரெக்டா அவங்க பார்த்துக்கிட்டா தானே பீப்புள்ஸ் மணி இதாகும். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பேசினது GS4 தான், நான் பேசினது GS பேப்பர் 2 தான். ஆனா இது எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் வந்து பாலிட்டி தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 6 மாசம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்னு ஓடுறதுனால தான் நம்ம அந்த ஃபவுண்டேஷனே செய்ய மாட்டோம். நீங்க இப்போ செய்ய வேண்டியது இந்த 6 மாசத்துல ஒண்ணுதாங்க, நல்ல ஃபவுண்டேஷன் இருக்கணும். ஆர்டிகிள் பாலிட்டின்னா எல்லா ஆர்டிகிளும் தெரியணுங்க. இந்த வெறும் நோட்ஸ் நான் படிச்சுட்டு போறேன், நோட்ஸ் வந்து யார் எடுத்தாங்களோ அவங்களுக்காக, நோட்ஸ் வந்து உங்களுக்காக இல்ல. நீங்க எப்போ படிக்க போறீங்க? நீங்க எப்போ அந்த ஆர்டிகிளை பார்க்க போறீங்க? இப்போ இந்த 6 மாசம் 7 மாசத்துல நான் 3 சப்ஜெக்ட் சொல்றேன். பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி. இத ஸ்ட்ரென்தன் பண்ணி எந்த லெவலுக்கு நீங்க போகணும்னா, உங்ககிட்ட நான் வந்து ஜியோகிராஃபில இந்த ட்ரைப், மசாய் ட்ரைப் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்க சொல்லணும் கோச்சங்கிலியாங்ல டெசர்ட் சாப்டர்ல இது இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். இப்ப நான் சொன்னது தப்பா கூட இருக்கலாம், நீங்க போய் செக் பண்ணுங்க. நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள சொன்னேன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து நான் இந்த கேள்விய என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருக்காரு, அவர் படிச்சிட்டு இருந்த டைம்ல நான் அந்த ரூமுக்கு போன டைம்ல நான் அந்த புக்ல இருந்து சும்மா அந்த மசாய் ட்ரைப்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு எகிரி குதிச்சு வந்து யூனோ அந்த விஜய் ஒரு படத்துல எகிரி குதி, விஜய் படம் தானே இல்ல, எகிரி குதி, ஓ அது பாய்ஸ் படம், ஓகே டக்குன்னு மறந்துட்டேன். இந்த பாய்ஸ் படத்துல வர மாதிரி திடீர்னு என் மேல பாஞ்சு எகிரி குதிச்சுட்டு வந்துட்டாரு. எதுக்குடா எகிரி குதிக்கிற அப்படின்னா, இது இங்க தானே இருக்கு, இது டெசர்ட் சாப்டர்ல இருக்கு, இது கரெக்டா, இங்க இப்படி இருக்கு. டே சரி ஓகேடா நான் ஒத்துக்கிறேன்டா. ஆனா எனக்கு அன்னைக்கு அப்சர்டா தெரிஞ்சது. பட் ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி இத தெளிவா படிச்சுட்டார். இத தெளிவா நீங்க படிக்காம நீங்க என்ன டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாலும் சரி, என்ன ஆன்சர் ரைட்டிங் அட்டன் பண்ணாலும் சரி, என்ன நீங்க மெயின்ஸ்க்கு படிச்சாலும் சரி, இது இல்லாம அது இல்ல. ஏன்னா மெயின்ஸ் தான் பிரிலிம்ஸ், பிரிலிம்ஸ் தான் மெயின்ஸ். இந்த பிரிலிம்ஸ் பேட்ச் மெயின்ஸ் பேட்ச்னு சொல்றது இன்ஸ்டிடியூட்டுக்கு வேணா நல்லதா இருக்கும், உங்களுக்கு நல்லது இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப மெயின்ஸ் படிக்க போறீங்க, மெயின்ஸ் படிக்க போறீங்கனாலுமே அதுக்கு பேஸ் லைன் வந்து பிரிலிம்ஸ் தான். சோ இப்போ இந்த 6 மாசம் இருக்குல்ல, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி இது எல்லாத்தையும், ஹிஸ்டரிலாம் ஏன்ஷியன்ட் மெடிவல்லாம் விடாதீங்க. ஏன்ஷியன்ட் மெடிவல்லாம் நீங்க விட்டுட்டீங்கன்னா இட்ஸ் லைக் யூனோ ஒரு சண்டைக்கு போறோம், சண்டைக்கு போகும்போது கையை கட்டிட்டா சண்டை போடுவோம். கை சி ஆயுதத்தை எடுத்துட்டு போய் சண்டை போடணும். ஆனா இந்த பிரிலிம்ஸ்ல எப்படி பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னா, ஏன்ஷியன்ட் மெடிவல் விட்டுறாங்க. விட்டுட்டீங்கன்னா ஒரு கையை நீங்க கட்டிட்டு சண்டை போடுற மாதிரி. சரி அப்ப மாடர்ன் இந்தியா என்ன படிச்சீங்கன்னா, மாடர்ன் இந்தியாவும் நோட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸ்பெக்ட்ரம் படிங்க, மாடர்ன் இந்தியாவெல்லாம் ஸ்பெக்ட்ரம் மனப்பாடம் பண்ணுங்க. எப்போ இதெல்லாம் செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னா, இதுதான் அது நேரம். இந்த 6 மாசம் தான் நேரம். இல்ல சார் இது வந்து மெயின்ஸ்ன்னு சொல்றாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், மெயின்ஸ் தான் படிக்கிறீங்கனாலும் அதோட பேக்கிங்ல பிரிலிம்ஸ் தான் உண்டு. மெயின்ஸ்ல ஒரே ஒரு சிலபஸ் தாங்க எக்ஸ்ட்ரா, அது வேர்ல்ட் ஹிஸ்டரி. அந்த வேர்ல்ட் ஹிஸ்டரியை தவிர்த்து நீங்க மெயின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல ஐயோ GS4ன்னு சொல்லுவாங்க. GS4ன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களோட பாலிட்டி, ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் கலந்து எழுதினீங்கன்னா அதான் எத்திக்ஸ். அந்த எத்திக்ஸை ஒழுங்கா எழுதணும். நீங்க போய் அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா அது பிலாசபி பேப்பர் மாதிரியே தள்ளி வைப்பாங்க. நீங்க அதை எழுத வேண்டிய ஆன்சர் உங்களோட ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3 தான். நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பிரிலிம்ஸ் போர்ஷனை தெளிவா இப்போத்துல இருந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். நான் பார்த்திருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கடைசி நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க இப்ப பண்ணணும். ஆர்டிக்கல் எல்லாம் இப்ப படிக்கணும், ஹிஸ்டரி எல்லாம் இப்ப படிக்கணும், ஜியோகிராஃபி கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்ப படிக்கணும். கிளாஸ் மூலியமா இல்லைங்க, நீங்க படிக்கணும். எதுல படிக்கணும்ன்றது என்சிஆர்டில படிக்கணும். அதுதாங்க நீங்க இப்ப பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நான் சொல்ல வந்தது, தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் படிங்க. தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் படிங்க. ஏன் அப்படின்னா இதுல நான் எக்கனாமிக்ஸ் இன்க்ளூடே பண்ணல. எக்கனாமிக்ஸை நான் ஏன் இன்க்ளூட் பண்ணலன்னா, எக்கனாமிக்ஸை உங்களால
ஜஸ்ட் பை மியர்லி ஏதோ ஒரு கிளாஸ், ஏதோ ஒரு போர்ஷன், நோட்ஸ், இதனால புரிஞ்சுக்க முடியாது. அந்த எக்கனாமிக்ஸ் எப்படி அப்ளை ஆகுது? நீங்க எவ்வளவு தடவை வேணா பாண்டை பத்தி படிக்கலாங்க. ஆனா ஒரு சாவரின் கோல்டு பாண்ட், ஒரு சாவரின் கோல்டு பாண்டு எப்படி அப்ளை ஆகுது, அந்த அப்ளிகேஷன் எப்படி பண்றாங்க, எப்படி ஆக்ஷன்னா என்ன, கூப்பான் ரேட்னா என்ன, ரிடம்ஷன்னா என்ன, இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல தான் வரும். இதை நீங்க ரெகுலரா பண்ண 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 நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குங்க. இது எல்லாமே எவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும். ஸோ இந்த பேஸ் பில்ட் பண்ணுங்க, நியூஸ் பேப்பர் படிங்க, இது போதும். இதை வந்து டிசம்பர் வரைக்கும் பண்ணுங்க. இப்போ இதுல மூணாவது ஃபேக்டர் வந்து உங்க ஆப்ஷனல். இந்த ஆப்ஷனலை வந்து தயவு செய்து கரெக்டா சூஸ் பண்ணுங்க. நான் இப்போ என்னோட ஆப்ஷனல் வந்து ஆந்த்ரோபாலஜி, நான் ஆந்த்ரோபாலஜி எடுக்க போறேன். ஆனா நான் உண்மையாவே சொல்றேன், எல்லா ஆப்ஷனலும் ஸ்கோரிங் தாங்க. ஸ்கோரிங் ஆப்ஷனல்னு சொல்றது யூபிஎஸ்சில அது பொய். இந்த ஆப்ஷனல் ஸ்கோரிங், அந்த ஆப்ஷனல் ஸ்கோரிங், இந்த ஆப்ஷன் எடுத்தா ஈஸி, அந்த ஆப்ஷன் எடுத்தா ஈஸின்லாம் கிடையாதுங்க. எல்லா ஆப்ஷனுமே படிக்கணும், எல்லா ஆப்ஷனுமே கஷ்டம் தான், எல்லா ஆப்ஷன்லயும் ஈஸியெல்லாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 6 மாசம் சொன்ன பாத்தீங்களா, இந்த 6 மாசத்துல எப்படி நீங்க உங்க பேஸ் பில்ட் பண்ண போறீங்க பாத்தீங்களா, எப்படி வந்து ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் இன்டகிரேட் பண்ணி நீங்க மெயின்ஸ் படிக்க போறீங்க, அந்த பாயிண்ட்ல தான் உங்க ஆப்ஷனையும் பார்க்கணும். இந்த 6 மாசத்துல அந்த ஆப்ஷனை முடிச்சு வச்சிருங்க. என்ன ஆப்ஷன் வச்சிருக்கீங்களோ தயவு செய்து சொல்றேன், எல்லா டாபிக்கையும் அழகா முடிச்சு வச்சிருங்க, போதும். இதை வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஜான் போல இல்ல டிசம்பர் எண்டு போல ஒரு டெஸ்ட் பேட்ச் வாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் ஒரு டெஸ்ட் எழுதுங்க, வாரம் ஒரு டெஸ்ட். நான் பார்த்திருக்கேன் டெய்லி டெஸ்ட் எழுதுவாங்க, டெய்லி 50 கொஸ்டின். நீங்க யோசிச்சு பாருங்களேன், டெய்லி 50 கொஸ்டின் எழுதுனா 50 கொஸ்டின் தான் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுல கரண்ட் அஃபேர்ஸ் வரும், இதே தான் பண்ணுவாங்க. ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ், பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ், மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க நல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்து போய் பாருங்க, அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்னு என்ன கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜனவரியில இருந்து நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க. ஜனவரி ஆர் டிசம்பர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிசம்பர் ஆர் ஜனவரி. என்ன டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, நீங்க எப்படி பேஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல எவ்வளவு அழகா பேஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த பேஸ் பண்ணது கரெக்டா பண்ணீங்களா, என்னெல்லாம் பிரிலிம்ஸ் ஓரியன்டா பண்ணல, நீங்க அங்க போய் அந்த கொஸ்டினை பாருங்க. நீங்க இங்கேயே இந்த கொஸ்டினை எடுத்துட்டு உட்கார்றது, அந்த ஆன்சரை மனப்பாடம் பண்றது கரெக்ட் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், நானே அதை தான் சொன்னேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் படிக்கணும். ஆனா எது எப்ப செய்யணும்னு இருக்கு. ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியே உங்களுக்கு நான் 11ஆம் கிளாஸ்ல தான் சொல்லி தரணுமே தவிர, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு நான் அதை சொல்லி தந்தேன்னா அது பெரிய தப்பாகும். இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்டை நான் எங்க சொல்லி தரணும், எப்ப சொல்லி தரணும்னு இருக்கு. அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன், முதல்ல பேஸ் பில்ட் பண்ணுங்க, முதல்ல இந்த ப்ரிப்பரேட்டரி ஃபேர்ஸை உள்ள இறக்குங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்களோட டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டெஸ்ட்டுமே நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், வாரம் ஒரு டெஸ்ட்டுங்க, தினமும் டெஸ்ட் எழுதாதீங்க. நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த எனக்கு இந்த பாயிண்ட்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நிறையன்றது ஈஸியா நம்மளுக்கு அட்ராக்ட் ஆயிடும். டெய்லி 50 கொஸ்டின், டெய்லி 30 கொஸ்டின், அது எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல்ங்க. உங்களுக்கு என்ன பார்க்கணும்னா, ஒரு ஒரு வாரமா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த எல்லாத்தையும் எப்போ பண்ண போறீங்க, டிசம்பர் டு ஜனவரி டில் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன். இதுதான் உங்களோட பாத்தா இருக்கணும். இதுதான் நெக்ஸ்ட் 2026க்கு என்னோட பாத்தா இருக்கும். நான் கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த கடைசி இப்போ மெயின்ஸ் படிங்க, அப்புறம் கடைசியா பிரிலிம்ஸ் படிச்சுக்கலாம், இது எந்த விதத்துல கரெக்ட்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, பிரிலிம்ஸ் போர்ஷனுக்கும் மெயின்ஸ் போர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நானும் 8 மெயின்ஸ் எழுதுனேன். எந்த பிரிலிம்ஸ் ஆகட்டும், எந்த மெயின்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரே சப்ஜெக்டா தான் இருக்கு. என்ன செய்யறோம்னா, இங்க வந்து பிரிலிம்ஸ் படிக்கிறோம், இங்க வந்து அந்த மெயின்ஸ் ஆன்சர் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரா இருக்கு. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணணும். இதுதாங்க நீங்க செய்ய வேண்டிய வேலை. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. இந்த பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இந்த டெஸ்ட் சீரீஸ் இதுல போய் விழுந்துராதீங்க. எப்படி எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணணும்னு யோசிங்க. எப்படி பேசிக் புக்ஸ், நியூஸ் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ், கரெக்டான அனாலிசிஸ்,
அது உங்களை எப்படி அந்த எக்ஸாம் கொண்டு போய் சேர்க்கும்னு பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. So if you like this video, please like, share and subscribe to Minds of Aspirant. You can send this video to anyone who is preparing for civil services and to your family members who want to know about civil services also. There is a Telegram channel, Minds of Aspirant official as well. You can click that link and join the group, and you can ask for whatever doubts that you have, and also you can click the bell icon so that you will get regular updates from Minds of Aspirant. Thank you. All the best.